ஹலோ ஜேஎஃப்எம் வியூஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க, நம்புறேன் எல்லோரும் நல்லா இருப்போம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வித்யுத் வந்து பர்த்டே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்ம இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அவனுக்கு வந்து சைக்கிளை போன வருஷத்துக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த சைக்கிளில் மாற்ற ஹாரனும் லைட்டும் வேணும் அப்படின்னு சொன்னான். சரி, அதான் வந்து அவனுக்கு சைக்கிள் வாங்கின கடையிலே வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அவனை பர்த்டேக்கு வந்து கொஞ்சோண்டு சாக்லேட் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொன்னான். அதான் நாங்கள் வந்திருக்கோம். சைக்கிளு அந்த லைட்டு அந்த ஹாரன்லாம் செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு. அப்படியே வந்து பக்கத்தில் டிமார்ட் இருக்கேன், அங்கே போயிட்டு அவனுக்கு ஏதாவது சாக்லேட்ஸு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க அதெல்லாமே வாங்கிட்டு போகிறதா நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க போகலாமா? ஃபஸ்ட் அந்த கடையில் இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைனா டெக்காத்லான் தான் போகணும் வாங்குறதுக்கு. கரெக்டாக நாங்கள் வர்ற டைம் பார்த்து மழைங்க லைட்டாக தூர ஆரம்பிச்சிச்சு. நல்ல வேலை ஃபுல்லாக நனைகிறதுக்குள்ளே ஒரு அளவுக்கு வந்து சேர்ந்துட்டோம் வீட்டில் இருந்து. போகலாமா? இவன் வந்து பாடாப்படுத்துகிறான். ஆக்சுவலாக இவன் வந்து பாடாப்படுத்துகிறாங்க. தெரியாதனமாக வாங்கி தரேன்னு சொல்லிட்டான். லாஸ்ட்டு ஒரு 3 நாளாகவே கேட்டுட்ருக்கான். சரி, அதான் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில். இப்போ எனக்கு நம்ம சைக்கிள் வாங்கணும்ல, அந்த கடையிலே போய் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்த சைடு வந்து வண்டி வர முடியாது போல், ஒரு கூகுள் மேப்பை நம்பி வந்தோம். அந்த சைடு வந்து பிளாக்கேஜாக இருக்குது. அதான் வண்டி அங்கே நிப்பாட்டிட்டு நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். விட்டா ஆட்டோக்காரன் கையோடு சேர்த்து கூப்பிட்டு போயிருப்பாப்புல. இந்த கடைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு மீதி கண்டினியூ பண்ணுறேன். அங்கே அந்த லைட்டு அந்த ஹாரன் வந்து சவுண்டெல்லாம் மிக்ஸ் ஆகி கேட்கல, அதுதான் அவன் கேட்டுட்ருக்கான். அது இருக்கா இல்லையான்னு போய் பார்க்கலாம். நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது எப்படின்னா, அந்த 1 ரூபா லைட் இருக்குங்க, முன்னாடி ஒரு சின்ன லைட் இருக்கும். குட்டி பேட்டரியை வாங்கி நம்ம அந்த பிரேக் பிடிக்கிற இடத்துல வந்து மாட்டிகிட்டு போவோம். இப்போ அந்த லைட்டு சவுண்டு எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கான். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். கடை வந்துருச்சு. இந்த சைக்கிள் கடையில் தான் அவனுக்கு சைக்கிள் வாங்கினேன். இதுக்குள்ளே தான் போகணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது கடை. இது இங்கே அந்த ஹாரன் இல்லைன்னா என்ன பண்ணுறது? என்ன சேஞ்சு? எது? என்ன பண்ணுறது? வீட்டுக்கு போயிடலாமா? டெக்காத்லான் போகணுமா? சரி, போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. எங்கே இருக்கு? ப்ரோ, அந்த சைக்கிளுக்கு வந்து இந்த ஹாரன் மாதிரி மாட்டோம்ல, அது இருக்கா? ஹாரன் வித் லைட்டு. இல்லை, ஹாரன் தனியாகவும் செப்பரேட் லைட் தனியாகவும் இருக்கா? செட்டாக தான் இருக்குன்னு. இங்கே தான் அவனுக்கு சைக்கிள் வாங்கணும். அதான் நீ தான் சொன்னல, வேணாம் நம்மளுக்கு எதுக்கு, சும்மா பார்த்து மட்டும் போயிடுவோம். பட் ஆனால் இது எப்போ யூஸ் பண்ணுறாங்களோ அப்போ மாட்டணும் சார். ஆனால் நீங்கள் கழட்டி வச்சிடணும். அப்படியா? சைக்கிளை வச்சிங்கன்னா கழட்டிட்டு எடுத்துருவாங்க சார். வாட்ச் மாட்டுற மாதிரி தான் சார், ஈஸியாக மாட்டுறது. விட்டுட்டு மறந்துட்டு போயிடக்கூடாது சார். ஓகே. அது சார்ஜ் போகிற மாதிரியா இல்லை பேட்டரி போகிற மாதிரி? காமிங்க, அது எப்படி ப்ரோ? டைப் சி சார்ஜ்? ஆமாம் சார், டைப் சி சார்ஜ். அந்த சவுண்டு ப்ரோ? அந்த சவுண்டு. ஓகே. இதிலே வேறு லைட்டிங் வர மாதிரி இருக்கா ப்ரோ? அது என்னது, அதில் ஒரு லைட் வர மாதிரி இருக்கா? இது வந்து பைக்குக்கு வர லைட் சார். அது கண்ட்ரோலர்லேருந்து வரும். பேட்டரி கண்ட்ரோலர்லேருந்து வரும். ஓகே. இது நம்ம சைக்கிளிங் யூஸ் பண்ணுறோம். ஓகே. வேறு சவுண்ட் மாடல் அந்த மாதிரி இல்லை, இது ஒன்று தானா? இது ஒன்று தான். இன்னும் கொஞ்சம் பவராக வேறு லைட்டு அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இல்லை சார். இல்லைண்ணா, இது ஒன்று. இது எவ்வளவு? 600 சார். 600 வந்துடுமா? அதை விட கம்மியாக வராதா? அது கம்மியாக நம்ம பண்ணுறது இல்லை, நீங்கள் பண்ணுறது இல்லைல்ல, வருமானா? வரும் சார், நம்ம பண்ணுறது இல்லை. ஓகே ஓகே. இந்த சைக்கிள் எவ்வளோ ப்ரோ வருது? இதெல்லாம் உங்களுக்கு 57,000 வரும் சார். இது வந்து அலாய் ஃப்ரேமு. இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபோல்டபுள் சைக்கிளோட வரும். இது ஃபோல்டபுளா? ஓகே. நம்ம காரில் போனால் போட்டு போயிடலாண்ணே. இது எவ்வளோ வாட்ஸ் பேட்ரி, எவ்வளோ தாங்கும் இது? இது வந்து 12H பேட்டரி சார். பட் உங்களுக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வரும் சார். 50 கிலோமீட்டர் வரைக்கும் வருமா? மைலேஜ் 50 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். அது எதுவும் வாரண்டி அந்த மாதிரி எதுவும் இருக்கா? வாரண்டி பார்த்தீங்கன்னா சைக்கிள் எப்பவுமே பேட்டரிக்கு மோட்டருக்கு மட்டும் தான் சார் வாரண்டி. பேட்டரிக்கு மோட்டருக்கு மட்டும் தான் வாரண்டி.
அது எவ்வளோ வருஷம் அது வாரண்ட்டி வரும்? 2 years வாரண்டி சார். 2 years வாரண்ட்டி வருமா? அது நம்ம வேறு எதுவும் ப்ரைஸ் அது கம்மி பண்ணி வருமா சப்போஸ் வாங்கணும்னா? இ-பைக் பொறுத்த வரைக்கும் கம்பெனி வந்து எம்ஆர்பி ரேட் தான் சேல் பண்ண சொல்லியிருக்கு சார். அப்படியா? அதனால நம்ம எம்ஆர்பி ரேட் தான் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வாரண்டி கிளைம் பண்ணுறதுலாம் ஈஸியாக இருக்கும் சார். ஓகே ப்ரோ, இது ஓகே தான். வேறு ஏதாவது சைக்கிளில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாட்டுற மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியாக குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வேறு எதுவும் இருக்கா? இல்லை சார், அந்த மாதிரி கிடையாது சார். ஏன் அப்படின்னா ஒன்று கிரிப்பு போடலாம். கிரிப்பு போட்டோன்னா இந்த இடம் பெருசாகிடும். பசங்களுக்கு வந்து பிரேக் பிடிக்க முடியாது. ஓகே. வேறு எதுவும் கிட்ஸுக்கு வந்து பெருசாக போடுற மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம் சவுண்ட் ஐட்டம் மாதிரி வரும். பட் ஆனால் பேட்டரி டைப் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா 10 நாளில் மலையில் பட்டே போயிடுச்சுன்னா வேஸ்ட்டு. இது மலையில் யூஸ் பண்ண முடியுமா? மலையில் யூஸ் பண்ணலாம் சார். ஓரளவு யூஸ் பண்ணலாம், ஓரளவு யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். இது என்ன கலர்? வேறு எதுவும் கலர் இருக்கா? ரெட் கலர். அவனை வந்து சைக்கிள் ரெட் கலர் இங்கே தான் எடுத்தோம். செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு லாட் ப்ளூ வச்சுன்னா ஒரு லாட் ஃபுல்லாக ப்ளூ, ரெட் அந்த மாதிரி வரும். அவன் வரும்போதே ரெட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் தான். வித்யுத் உனக்கு ரெட்டு வேணுமா பிளாக் வேணுமா? ரெட்டு தான் வேணுமா? அப்படி சரி, ரெட் இல்லைண்ணா. ஐயோ ப்ளூ தான் வந்திருக்கா, என்ன பண்ண முடியும்? அப்போ போயிடலாமா? என்னது ப்ளூவே இருக்கட்டுமா? ஓகேண்ணா. சவுண்ட் வேரியன்ட் இருந்தா பார்க்கலாம்னு நினைச்சோம். இல்ல அது ஒரே இதுதான் வரும், ஒரே சவுண்ட் தான் எல்லா இடத்துலயும் வரும். ஒரே சவுண்ட் வரும். இவங்க வச்சிருக்காங்களா? இல்ல அது வந்து பேட்டரியில வர மாடல்ஸ் வருதுங்க. பட் ஆனா பேட்டரி வந்து லைஃப் லாங் வர மாட்டேங்குது. இது வர அளவு கூட அது வர மாட்டேங்குது. அதுல எங்களுக்கு 10 பீஸ் நான் ஆர்டர் பண்றேன்னா அது ஒரு பீஸ் போனாலும் எங்களுக்கும் ரிட்டர்ன் கிடையாது. அதனால அது நம்ம பண்றது இல்லை. சரி, அது எப்படி மாற்றுறது? சும்மா கிளிக் பண்ணால் மாறும் என்ன? ஆமாம் சார், லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மாறும் சார். வேறு சவுண்டு மாறிடும். லைட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளெயின் பிளிங்க் சார். அப்புறமா பிளிங்க் ஆகி வரும். அப்புறமா ஆஃப். 2 டைப் தான் சார் லைட் வரும். ஓகே. இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சவுண்டு மாறும். ஓகே ப்ரோ. இது ரெண்டுமே வாட்ச் கட்டுற மாதிரி பேட்டர்ன் தான் சார். ஈஸியாக கட்டி மாட்டுற மாதிரி தான். ஓகே. சரி ப்ரோ, அது தந்துடுங்க ஒன்று. இது டைப் சி சார்ஜர் அதுக்குள்ளே வந்துடுதா? ஓகே. சரி ப்ரோ. ஒரு வாட்டி கனெக்ட் பண்ணி காமிக்கணும். என்ன அவ்வளோதானே? அதுதான் ஒர்க் ஆக போகுது. ஓகே. பட் ஆனால் கிட்ஸுக்கு தரும்போது சைக்கிளே இருக்கான்னு ஒரு வாட்டி நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கணும் சார். வேறு ஏதாச்சும் விளையாட்டுத்தனமாக ஏதாவது எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து எடுத்துன்னு போயிட்டாங்கன்னா கஷ்டம். ஓட்டுறப்ப மட்டும் வச்சுட்டு அடுத்து இது இப்போ இவனுக்கு பர்த்டேனால அவன் பார்த்துட்டு கேட்குறான். சைக்கிள் வைக்கும் போது வீட்டில் கொண்டு வந்துடும். ஓகேவா? எப்போ ரைட் பண்ணுறீங்களோ அப்போ முடிச்சு. ஓகேண்ணா. ஆனால் இங்கே பழைய சைக்கிள் சப்போஸ் எடுத்துக்குவீங்களா நீங்கள்? எடுப்போம் சார். எடுப்போம் சார். அவனோட ஒரு சைக்கிள் வாங்கி அதை அப்படியே இருக்கு, நல்லா தான் இருக்குது. ஓகே சார், எக்ஸ்சேஞ்ச் மாதிரி எடுப்போம் சார். ஆனால் நீங்கள் சைக்கிள் இப்போ வாங்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் சார் சைக்கிள் வாங்கி? அது இல்லை இவனுக்கா, நான் இந்த சைக்கிளில் நான் இன்னொன்று சைக்கிள் மதுரையிலேருந்து வாங்கினேன். அது அப்படியே இருக்குது. சைக்கிள் எடுக்கும்போது எக்ஸ்சேஞ்ச் மாதிரி எடுப்போம். எக்ஸ்சேஞ்ச் மாதிரி எடுப்பீங்களா? இல்லைன்னு. இந்த சைக்கிள் எவ்வளோ ரேட் வருது ப்ரோ? இது வந்து 45,000 வருது சார். 45,000 செயின் இருக்காது. நம்ம ராலிக்லாம் வர மாதிரி புஷ் டைப் மாதிரி வரும். இப்போ இந்த சைக்கிளிங்லாம் ஓட்டிட்டு போகிறாங்களா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாமா? இல்லை கொஞ்சம் ஸ்பீடாக நல்லா இருக்கும் சார். சைக்கிளிங்க்கு வந்து மெயினாக வந்து டயர் வந்து இந்த ஹைப்ரிட் டயர்ஸ் தான் சார் வாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக சைக்கிளிங் யூஸ் பண்ணலாம் சார். ப்ரைஸ் எதுவும் கம்மி பண்ணுவீங்களா? இல்லை சார், ரேட் ஃபிக்ஸட் சார். நம்ம ஷோரூம் பார்த்தோம் ஹோல்சேல் கடை சார். ஹோல்சேல். மெயினாக சஸ்பென்ஷன் இருக்காது. அதனால நீங்கள் தைரியமாக இன்னும் வாங்கலாம். ஏன்னா சஸ்பென்ஷன்னா வண்டி வெயிட்டாக இருக்கும். கடலிங் சாஃப்ட்னஸ் கொஞ்சம் கம்மி. இந்த சைக்கிளும் அந்த சைக்கிளும் என்ன ப்ரோ டிஃப்ரெண்ட்? அது டயர் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓடுது மவுண்டன் பைக் டயர் சார். அது வந்து நார்மல் ஸ்கூல் பசங்களுக்கு பக்கத்தில் ஒரு சும்மா லோக்கலில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் சார். ஓகே. சைக்கிளிங்க்கு நம்ம போகும்போது நல்லா இருக்கு. ரோட் கிரிப் வந்து அதிகமாக பிடிக்கும் அதில். அதனால பெடலிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்மூத்னஸ் இருக்கு. அதோட காஸ்ட் ப்ரோ 24,600 சார். ஏன் காஸ்ட்லினா ஃப்ரேம் வந்து ஃபுல்லாக அலாய் ஃப்ரேம். வெயிட்லெஸ்ஸாக இருக்குமா? ஆமாம் சார், ஃபுல்லாகவே அலாய். ஓகேண்ணா. சரி, ஓகேண்ணா, அது பில் போட்டுடலாம் நம்ம. டேய் வித்யுத், உனக்கு இப்போ வாங்கியாச்சு, ஹாப்பி தானே? அப்பா 2 நாள் வந்து எனக்கு அது வேணும் இது வேணும் போட்டு நொய்யும் பட்டா தெரியாதனமா. அந்த லைட்டு பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பையன் இந்த லைட்டு சவுண்டு யூஸ் பண்ணுறான் போல். அதை பார்த்துட்டு ஒரே அடங்க, எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு ஃபைனலாக அதை வந்து வாங்கியாச்சு. வீட்டு பக்கத்துலேயே அந்த கடையில் இருந்துச்சு. நல்ல வேலை, திருப்பி அவ்வளோ தூரம் டெக்கத்தில் வரைக்கும் போகிறதுக்கு வேலை இல்லை.
இங்கே பக்கத்துலேயே வாங்கியாச்சு. இந்த கடையில் நீங்கள் ஏதாச்சும் இங்கே இருந்தீங்கன்னா இந்த கடையை வந்து செக் பண்ணி பாருங்கள். இது ஹோல்சேல் ப்ரைஸ். உண்மையிலுமே மித்த இடத்த விட இங்கே கொஞ்சம் ரேட் கம்மியாக தாங்க இருக்குது சைக்கிள். ஏன்னா நான் வாங்கினதுனால சொல்கிறேன் ஸ்பெஷலாக. நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். கடையோட பேர் லொக்கேஷன்லாம் நான் போடுறேன் வீடியோவில், நீங்கள் பார்க்கலாம். சரி, நாங்கள் பில் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டிமார்ட் போகிறோம். இவனுக்கு வந்து பர்த்டேக்கு வந்து சாக்லேட் வாங்கணுமா, இவனோட வேன் மேட்ஸுக்கு, அப்புறம் வேன் டிரைவருக்கு, அப்புறம் வந்து ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கணுமா. வித்யுத் வேன் டிரைவரை நான் கேட்டார்ல, நீ தானடா சொன்ன கேட்ட. ஆ வேனில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்களா? தரலண்ணா, நம்ம சாக்லேட் தரலண்ணா என்ன பண்ணுவாங்க? அக்கா அடிச்சிருவாங்களா? அவனுக்கு போயிட்டு வாங்கிட்டு அப்புறம் இவனோட கேக்கு வந்து ஆர்டர் கொடுத்துட்டு நாளைக்கு வித்யுத்தோட கேக் கட்டிங் அப்போ மீதியை கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் கண்டினியூவாக வந்து இந்த வீடியோ பார்ப்பீங்க. இன்றைக்கி இவனுக்கு அந்த சைக்கிளோட ஹாரன் வாங்குறது, அப்புறம் வந்து டிமார்ட் போகிறது, அப்புறம் வந்து கேக் இவனுக்காக ஆர்டர் பண்ணிட்டு போகிறது, நெக்ஸ்ட் வந்து கேக் கட்டிங் வித்யுத்துக்கு பண்ணுறத பார்க்கலாம். ஓகே ஜேஎஃப்எம் வியூஸ், நான் டிமார்ட்டில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் மீதியை. ஜேஎஃப்எம் வியூஸ், இப்போ நம்ம டிமார்ட் வந்தாச்சு. வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளுக்குள்ளே போக போகிறோம். மழை லைட்டாக தூரிகிட்ருக்கு. இங்கே வந்து இவனுக்கு சாக்லேட் வாங்கிட்டு அப்படியே கிளம்புறது தான். ஓகேவா? ஆக்சுவலாக இவன் ஹாப்பியாக இருக்கான். அந்த ஹாரனு அந்த லைட்டு வாங்கினதுலேருந்து. அதை ரிட்டன் கொடுக்க போகிறேன்னு சொன்னான். அழுக ஆரம்பித்தான். வித்யுத், நம்ம அந்த ஹாரன் ரிட்டன் கொடுத்துலாமா? இந்த ஹாரனும் அந்த லைட்டும் ரிட்டன் கொடுத்துலாமா? வேணாமா? சரி போ, லேட் ஆகுதுல்ல. நீ எப்படி நடக்கிறன்ற பார்க்குறேன். இது சந்தோஷமாக இருக்கு. அந்த சைடு ஸ்ட்ரைட்டாக போடா. கொஞ்சம் வேகமாக போயேன்டா. வா இந்த சைடு. டேய், இந்த மாதிரி சாக்லேட்ஸ் தான் இருக்குது. இது வாங்கலாமா? வேணாமா? 2-3 தான்டா இருக்குது. ரேட்டு பாரு. எங்கடா உங்கள் அம்மாவை? என்ன பண்ணுறது? 2-3 ஐட்டம் தான் இருக்குது. ஆக்சுவலாக வித்யுத், உன்னோட ஹாரனை நம்ம வெளியில் வாங்கியிருந்தோன்னு வச்சுக்கோவேன், ஆன்லைனில் ஒரு 50 ரூபா கம்மியாக வந்திருக்கும். ஆனால் அதுவும் கரெக்டு தான். எங்கே போகிறீங்க? யார்ட்டாச்சும் கேளு, பிஸ்கெட்ஸு சாக்லேட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே தான் இருக்குது, பட் சாக்லேட்ஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேளு. 4-5 சாக்லேட் தான் இருக்குது. இதே ஏன் நம்ம வந்து ஆன்லைனே வாங்கக்கூடாது? ஆன்லைனில் இதெல்லாம் ரேட்டு கம்மியாக தான் இருக்குமா இல்லை எப்படி? சரி, வந்ததுக்கு ஏதாவது 2 பாக்கெட் வாங்கிட்டு போகலாம். வித்யுத், உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி சாக்லேட்ஸ் கொடுக்கலாமா? நிறையா வரும்டா, காசு கம்மி தான்டா. என்ன சொல்கிற? சொல்லு டக்குன்னு. ஐயோ, கீழே விழுந்துச்சா. இது இந்த மாதிரி சாக்லேட் வாங்கினா நிறையா கொடுக்கலாம்டா அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. கல்லு, இது என்ன ஜெல்லியா? இந்த மாதிரி வாங்கிடலாமா? இந்த மாதிரி சாக்லேட் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு. உனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் சொல்லாதடா. டேய், உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு என்ன சாக்லேட் தருவாங்க நீ தான் சொல்லணும். அதுதான் நீ தான்டா சொல்லணும் என்ன சாக்லேட்ஸ் தருவாங்க. இதில் எவ்வளவு? இங்கே போட்டிருக்கு பாரு ரேட்டு. இந்த ஜெல்லியா? வேணாண்டா, வச்சிரு பார்க்கலாம். ஆன்லைனை விட இங்கே தான் கம்மியா? சரி, ஏதாவது பார்த்து எடு. எது? டேய் வித்யுத், உனக்கு பிடிச்சதான் எடுக்காதடா. அவங்களுக்கு எப்படா தருவோம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு? அந்த மாதிரி எடுடா. ஓகே. எப்படி கவரோட இருக்குமா இல்லை எப்படின்னு தெரியலையே. எங்கே காமி?
எனக்கு தெரிஞ்சு தனித்தனியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது. அவரோடனா இதுதான் அவங்க கேளு ஏதாச்சும் இந்த மாதிரி கிஃப்ட்டு சாக்லேட்ஸ் கொடுக்கணும், இதே வாங்கிடுறா தான் பெஸ்ட்டாக இருக்குது. எவ்வளோ பீஸ்ன்னு தெரியல. பீஸ் போட்டு வேணு சரிடா வாங்கலாம்டா, இருடா டிஃப்ரெண்ட்டாக வாங்கலாம்டா. 32 பீஸ் போட்டிருக்கு. வேற என்ன வாங்கலாம்? மந்த்ஸ் ஒரு பாக்ஸ். பார்க்கலாம் வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. வாங்கியாச்சுல வித்யோ, வேறு எதுவும் வாங்கணுமா சொல்கிறா? வேறு எதுவும் வாங்கணுமா? சரி பில் போட்டு வா. ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் தெரியும், நம்ம வந்து இந்த மாதிரி ஹல்கா சாக்லேட்ஸ் வாங்கினா அவங்க வந்து விட மாட்டாங்கன்னா, எங்களுக்கே கொஸ்டின் கேட்டு தான் அப்புறம் இவனோட பர்த்டேன்னு சொன்னவன தான் அலோவ் பண்ணாங்க. சம்டைம்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. என்னடா கேட்டியா? ஆனால் இங்கே கொஞ்சம் ரேட் கம்மி தாங்க ஆன்லைனை விட. நாங்கள் வாங்கின சாக்லேட்ஸ் மன்ச் வாங்கியிருக்கோம். இந்த மன்ச் வாங்கியிருக்கோம். நான் ஆன்லைனில் ப்ரைஸ் செக் பண்ணேன், ஆன்லைனில் விட இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க வந்து தரமாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி தரமாட்டாங்க. நீ பல்காக வந்து வாங்கிட்டு போயிட்டேன்னா அப்புறம் மீதி வர்றவங்களுக்கு வந்து டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடும். இந்த சாக்லேட் கிடைக்கலன்னா அவங்களுக்கு ஸ்டாக் வரக்கு 1 நாள் 2 நாள் ஆகிடும். அதனால் வந்து தரமாட்டேன். நான் என் மகனுக்கு பர்த்டே, அதுக்கு கேக் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இன்றைக்கி தான். இன்றைக்கி எத்தனை மணிக்கு வேணும்? 6 இல்லைன்னா 6:30 6 o'clock போட்டுக்கோங்க. ஆனால் இதில் நம்மளுக்கு ஃபேவரெட்டு வந்து பட்டர் ஸ்காட்சு. வேறு என்ன ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்? திகட்டாமல் நல்லா சாக்கோ வெண்ணிலா. அப்படியா? அப்படியா? அந்த திகட்டாதில்ல ரொம்ப. சரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமா? அது நல்லா இருக்கும்லண்ணா? சரி ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம இதுதானே வாங்குகிறோம். அது 1 கிலோ மட்டும் தந்துருங்கண்ணா. வெனிலா எக்ஸ்ட்ரா வரும். ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி எதுவும் மிக்ஸ் ஆகி வருமாண்ணா? ஆமாம் அந்த மாதிரி பண்ணிடுறேன். சரி அந்த மாதிரி பண்ணிடுறேண்ணா. அது மேலே எது நல்லா இருக்குமோ அதை நீங்கள் பண்ணி கொடுத்துருங்கண்ணா. அதுக்கப்புறம் மேலே வந்து வேறு எதுவும் டிசைன்ஸ் அந்த மாதிரி வேணாமா? ரொம்ப இல்லை என்ன டிசைன் போட்டால் அவனுக்கு வந்து அவன் வந்து கார் தான் பார்ப்பான். காரும் கேமராவும் போகிற மாதிரி. அந்த மாதிரிண்ணா. உங்களுக்கு நீங்கள் பிடிச்சதே எது உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தால் நல்ல ரேஸ் கார் இருந்தால் போட்டுருங்க. ஒரு கேமரா போட்டுருங்க, அவ்வளோதான். இல்லை நீங்களே பண்ணிடுங்கண்ணா. நான் டைமும் இல்லை எனக்கு. வேறு அதுக்கு மேலே வந்து அவன் இன்னைக்கு டேட்டு மட்டும் போட்டுருங்க. ஹாப்பி பர்த்டே. ஆமாம் அது நேம் வந்து அவங்க சொல்லுவாங்க, எழுதி தருவாங்க. அந்த மாதிரி போட்டுருங்கண்ணா. வேறு என்ன இருக்குது? வேறு அவ்வளோதாண்ணா. இது அது மட்டும் சொல்லுவாங்க. நான் இது மட்டும் சொல்லிடுறேன். நேற்று நம்ம வித்யுத்துக்கு வந்து ஹாரன் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருப்போம். அதை வாங்கிட்டு அப்புறமேட்டு டிமார்ட் போயிருந்தோம். டிமார்ட் போயிட்டு அவனுக்காக சாக்லேட்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ இன்றைக்கி அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான் காலையில். இனிமேல் தான் வரணும். அவனுக்கு ஸ்கூல் வந்து லீவ் கிடைக்காதனால வேறு எங்கேயுமே போக முடியலை. ஈவினிங் தான் வருவான். வந்துட்டு கேக் கட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கோயிலுக்கு போகிறோங்க. ஸோ நேற்று நீங்கள் அதோட டிமார்ட் போய்ட்டு நம்ம சாக்லேட் வாங்குறதோட பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம யூஸ்வலாக ஆர்டர் பண்ணுற கேக் கடைக்கு வந்துட்டு கேக் ஆர்டர் கொடுத்துருக்கோம் வீட்டுக்காக. அதை ஈவினிங் வந்து தர சொல்லி கேட்டிருக்கோம் அண்ணாட்ட. அப்புறம் ஈவினிங் அதை வாங்கிட்டு கேக் கட் பண்ணிட்டு அம்மாவும் அப்பாவும் மீன்ஸ் சுதீத்தோட தாத்தா பாட்டி வருவாங்க. அவங்களோட சேர்ந்து கோயிலுக்கு போக வேண்டியதான். சரி இவங்க வந்து இப்போது என்ன எழுதணும் கேக் மேலேன்றத சொல்லுவாங்க. சொல்லிடுங்க.
வாங்க வாங்க ஏய் வித்யுத், என்னடா ட்ரெஸ் இப்படி பண்ணிட்டு வந்துருக்க? Happy birthday, Vidyut. Happy birthday. Man, happy birthday. Happy birthday. Happy birthday, sir. டேய் வித்யுத், என்னடா ட்ரெஸ் இப்படி பண்ணிட்டு வந்திருக்க? என்னடா ஆச்சு காலையில போகும்போது இப்படி இல்ல கலரே மாத்திட்டு வந்திருக்கேடா. எங்க காமி? ஸ்பைடர்மேனா? ஆ? சத்தியா ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க ஏய் இவன் மூஞ்சி வீடியோல போட்டுருவான். ஏய் ஆவரா கேக் வெட்டணும் ஆவரா வரவங்க சொல்ல வித்யுத், யார் gift கொடுத்தா நீ? சார் ஆ? மேடம் கொடுத்தாங்க. சார் மேடமா? ஷார்ப்னரா? யார் கொடுத்தா? ஷார்ப் மேட்னா ஷார்ப்னர். ஷார்ப் உன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவன் gift கொடுக்குறான்னு சொன்னாங்க. யாரு? இவன் மறந்துட்டாங்க. மறந்துட்டானா? சரி, சாக்லேட் எல்லாத்துக்கும் கொடுத்தியா? கொஞ்சம் காலி காலி ஆயிடுச்சா? டேய் வித்யுத், நான் ஒன்று தானே கொடுக்க சொன்னேன் அவனே. இதோ வேலையா எடுத்துட்டாங்க. ஆ? வேலையா எடுத்துட்டாங்க. நல்ல எடுத்துட்டா. இப்படியே சொன்னா உனக்கு கிடையாதுடா. போகலாம் வீட்டுக்குள்ள. வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். போவேன். டக்குனு உன் சைக்கிள் போய் ஹாரன் மாட்டிட்டு வந்துடலாம். அழகா தான்டா இருக்க, வாடா. டேய் காலையில நான் ட்ரெஸ் பார்க்கல, ஆனால் ட்ரெஸ் என்னடா இப்படி காப்பி கலரில் வந்திருக்கு, ஒயிட் கலரில் போயிட்டு. போடா வித்யுத். ஆ? டேய் நீ என்ன சொன்ன? நான் பாதி கொடுத்துட்டு சாக்லேட் கொண்டு வந்துடுறேன்னா சாக்லேட் எல்லாம் தீர்த்துட்டியா? யார்டா கொடுத்த ஃபுல்லா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஏன்டா கொடுத்த? எல்லாருக்குமே கொடுக்க விட்டா ஸ்கூலுக்கே கொடுக்க சொல்லுவாங்களா? கொஞ்சமா தான். என்ன கொஞ்சமா? சரி, உன் சைக்கிள் எடு மாட்டலாம். சரி அப்ப வேன் டிரைவருக்குலாம் கொடுத்தியா ஆ? ஒன்னே ரஞ்சு இந்த அண்ணாக்கு ஈவினிங் அவங்க என்ன நீ அண்ணா கொடுக்குறேன்னு சொல்லி தானே வாங்கிட்டு போனேன். சரி, அந்த அக்கா கொடுத்தியா கொடுக்கலையா? என்னக்கா அப்படித்தானே ஆ சரி, மாட்டு எங்கே போகிற? மாட்டு கேட்கலையா? நீ கொடுக்கணும்டா. நான் கொடுத்த வேணாம்னு சொல்றேங்க. வேணாம் நீ கொடுத்துட்டு வந்துடணும். மாட்ட தெரியுமா? இல்லை நான் மாட்டவா? நானே மாட்டுவேன். நீனே மாட்டுவியா? இதோ மாத்திட்டேன். சரி, ஹாரனு ஹாரனு டைட்டா மாட்டீங்கன்னா மாத்திட்டேன். ஃபஸ்ட்டு லைட் போடு வித்யுத். லைட் போடு. ஹாரனு ஹாரனு டேய் அது கொஞ்சம் டைட்டாக போடுறா, இல்லைன்னா உனக்கு ஹாரன் அடிக்க வராது. இங்க வேணாம், இங்க போலாம். நீ ஓட்டும் போது இதோ இப்படி பண்ணோம். அதனால எங்க போலாம்? ஓ ஸ்டாண்ட் தூக்கி சொல்ல போடு. ஸ்டாண்ட் எடுத்து விட்டுக்கூடா. இதோ நான் ஹை ஸ்பேஸ் பண்ண ஒன்றும் ஆகலை. எது? இதோ நான் ஹை ஸ்பேஸ் பண்ண ஒன்றும் ஆகலை. ஒன்றும் ஆகலையா? நீ சாக்லேட் அப்போ வேனில் இருக்கவங்களுக்கே கொடுக்கலையாடா? ரெண்டுமே கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு கொடுத்துட்டு வந்திருக்க. டேய் உன்னோட கிளாஸ்மேட்டுக்கே கொடுக்காம நீ நெக்ஸ்ட் கிளாஸும் கொடுத்துருக்க. சரி, ஓகே தான். நான் வெளியே ஓட்டணும். ஆ? ஒரு வாட்டி ஓட்டணுமா? ஓட்டனடா. சரி, நீ ஒரு வாட்டி ஓட்டிட்டு டக்குன்னு வா. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம வந்து கோயிலுக்கு போகணும். ரோட்ல ஓட்டிட்டு வரணும். எப்படி போதடா? அது எவ்வளோன்னு வாங்கினேன்? உன்னோடது எவ்வளோன்னு வாங்கினேன்? 1000ஆ? எங்க காமி? எங்க உன்னோட காணோம்? இல்லை 1000ஆடா? இதே மாதிரி தான் இருக்குமா பாரு. ஆமா, இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஒன் அமுக்குனா கொஞ்சம் லைட்டா
கொஞ்சம் லைட்டாக இருக்கும் விட்டு விட்டு எரியும் இந்த மாதிரி ம். வரும். ஆமாம் 1000 ரொம்ப ரேட் அதிகம். அம்பா நான் ஓப்பன் பண்ணுங்க. சரி நீ ஓட்டிட்டு வா, நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு கேக் வெட்டிட்டு கோயிலுக்கு போகலாம். ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் ஓட்டு போதும். ஹாய் காய்ஸா, கருப்பாக தான்டா தெரியுற வெயில் அடிக்கிறது. ஏய் போய் பேக்கை வச்சுட்டு வாடா, அதுக்குள்ளேயும் ஓட்டுறேன். இப்படிதான் பண்ணுவான், ஒரு ரவுண்டு போயிட்டு தான். சரி ஓகே. இதா ப்ரோ, மேலே ஸ்பைடர்மேன் வரும்னு சொன்னார். கேக் காசு கொடுக்கல, கொடுத்துரு. நீ யார்கிட்ட கேட்டு ஆர்டர் பண்ணல? அது நீ வருவேன் தெரிஞ்சு தான் நான் கேக் காசு கொடுக்காம இருக்கேன். நீ கொடுக்குறப்ப அவர் சொல்லுவாங்க. ஆ சரி. ஆனால் இது சாப்பிட்லாங்க? சாப்பிடலாம், எடுக்கலாம். ஆ சுகர் கான் இருக்குல்ல, ஆ ஓகே ஓகேண்ணா. ஆனால் அந்த 7 மாதிரி எங்களுக்கு லெட்டர் எதுவும் போட முடியுமா? மேலே போட முடியாது. சாப்பிடலாம். ஆ போடலாமா இல்லை இதில் போட்டாங்கன்னா இந்த ஒயிட் இருக்குல்ல அதில் போடுங்க, இல்லை எங்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆ என்னடா பண்ணுறீங்க? இது gift வச்சிருக்கோம். gift ஒழிச்சு வைக்கிறீங்களா? சர்ப்ரைஸ் அவனுக்கு. சர்ப்ரைஸா இருக்கும். டேய் அவன்கிட்டே சொல்லிட்டு போயிருக்கீங்கடா. பயன்படாது. இது ஓப்பன் பண்ணு ஃபஸ்ட்டு. ஏதோ பயன்படாது. ஓப்பன் பண்ணு ஃபஸ்ட்டு. டேய் இது கழட்டிடுறா அத்விக், இது கழட்டிடு. நல்லா இல்லை, வேணாம் வேணாம், நல்லா இருக்கு. இது எல்லாமே நல்லா இருக்கு. ஆ கழட்டிட்டான். ஏய், சும்மா மண்டை மண்டை நிறைய ஆட்டினா ஒரே பக்கம் நிறுத்து. டேய் இங்கே வா நீ. என்னது கிஃப்ட் ஒழிச்சு வச்சீங்க அப்படி? ஏண்டா சர்ப்ரைஸா கொடுக்கல. என்ன சர்ப்ரைஸ்? அவனுக்கே தெரிஞ்சு போச்சு சர்ப்ரைஸ். அங்க அப்பவே ஒழிச்சு வச்சிருக்கலாம்ல. அது சின்னதாவே விட்டு அப்புறம் தான் பார்த்தான். அவர் பெரிய ரீல்ஸ் செலிபிரிட்டி அவர். என்ன நான் யூடியூப் ப்ளே பட்டன். இங்க வாடா ரொனால்டோ, இங்க வா. ஏய் ஸ்பைடர் ஹாய் गाइस. ஹாய் காய்ஸ். என்ன காய்ஸ் சொல்லுங்க. வித்யுதோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பைடர்மேன் டா. ஸ்பைடர் பேட். ஸ்பைடர்மேன். வா. வெயிட் போனாங்க ஸ்பைடர். ஸ்பைடர்மேன். இது ஓபன் பண்ணிடு, அப்பதான் தெரியும். ஏய் தக்காளியா? ரெட் கலர்ல இருக்கு. தம்பி பிரபு அந்த சைடு நில்லுங்க. பிரபு, மகா பிரபு. இது அப்படியே எடுத்துறவா? இது இது அப்படியே தூக்கிடுவா? இருக்கு. ஆ ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன இல்ல இருக்கு? எடுத்துடலாம். ஏன் ஏய், இங்க ராம்பர். ராங்க இது இதுக்குள்ள வைக்கலாமா வேணாமா? ஆனால் கேக் வேஸ்ட் ஆயிடுமா? ஏய், அப்படியா? ஆமாண்டா, கரெக்டா. எப்படிடா? இங்க இருந்து வச்சா எப்படி வரும்? இது நிக்கிறதுக்கு வச்சிருக்காங்க. இது எப்படி வைக்கலாம்? இது வைப்போமா வேணாமா? இல்லைன்னா கையில பிடிச்சிக்கலாமா? அழகா இருக்கும் அப்பதான். ஆ வைங்க. எங்க வைக்கலாம் சொல்லு. இங்க சைடுல இதுல வைங்க. இங்க வேற, இங்க சைடுல வைங்க. சைடுல இல்லைன்னா ஸ்பைடர்மேன் கையில குத்திடலாமா? குத்திடலாம். ஆ? குத்திடலாம். இனிமே அழுக போகுது. ஆ. அவ 20 கேட்கணும். இங்க இங்க தான். ஆ, இது இங்க மருந்து இருக்கா? ஆமா. பட்டாசு மாதிரி வருமா? ஆமாமா, புஷ்வான மாதிரி பேர். அப்படியா? மெது பேக்கல விழுகாம. ஆட்டோ பாம் மாதிரி எடுக்கும். இவன் ஒருத்தன் விட்டாடே வெடிகுண்டு மாதிரி வெடிகுண்டுல. இங்க சைடுல வரும். சரி வித்யாவுக்கு போய் சாமி கும்பிட்டு அப்போ. சாமி கும்பிடுங்க. கும்பிடுங்க. சாமி கும்பிடுங்க. இங்க பாருங்க. ஃபேன் இருக்கா? சாமி கும்பிடுங்க. ரிமோட் எங்க? பயன்படுறா. ரிமோட் தான் இருக்கு. ஆ? நல்லா சாமி கும்பிடு. ஏய், ரிமோட் எங்கப்பா? எங்கடா டிவி ரிமோட்டை? இங்க இருக்கு. ஏதாவது கேம் வைங்க. யாரோட ஜாய்ஸ்டிக்கு? ஏண்டா எங்கேயோ கடந்த ஜாய்ஸ்டிக் எடுத்துட்டு வந்துட்டு கேம் வைக்கலாம். இல்ல. ஏய் சூப்பர்ரா, ஸ்கூல் தானே? எந்த ஸ்கூல் இல்லையே, இதோ பாரு. இந்த இதுதான். ஹாப்பி பர்த்டே. பிரணுசா. அது என்னது? ஜாய்ஸ்டிக். சரி வித்யூ அங்கே போய் நில்றா. இதோ 20 கேக் தானா? இரு வெயிட் பண்ணு. இங்கே வாங்கம்மா, இதை பிடி. சாக்கல.
இதோ கேக் தான். ஏய் கேக் தரவனா வெயிட் டேய் டேய் அதெல்லாம் வேணாம்டா, கேக் போயிரும்டா உனக்கு. சரிதான், தீப்பெட்டி தான். ஏய் தீப்பெட்டியில் தானே அது பற்ற வைக்கணும். இங்க இங்கேயா? ஜோப்ரா ஆப் கேக் இங்க வாங்க. பாட்டில் அப்பதானே தெரியும். என்னத்த லைட் ஆஃப் பண்ணாதானே இது. அதெல்லாம் நல்லா தெரியும், நீ எடுத்துட்டு வா. வாங்க. இது வந்து இப்போ ஊதுன உடனே ஊத முடியாது. அப்படியே நின்றுமா? லைட் விழுந்துரும். இங்க வாங்க, பக்கத்துல இதை காமிங்கம்மா. இங்க காமிங்க, வித்யுத் இங்க வாங்க. சென்டர். ஓகே, இப்போ கேக்க கட் பண்ணிட வேண்டியதான். எனக்கு இது ஒரே ஒரு வேணும். வெயிட் வெயிட். ஆமா, ஐயோ பர்த்டே கேக் ஆயிப்பா. ஒன்னே ஒன்று இங்க வாடா, இருடா, கட் பண்றேன். இந்தடா புறா. நானே கட் பண்றேன். ஹாப்பி பர்த்டே. போதும், என்னடா கடிங்க. நான் உன் ஃப்ரெண்ட்ஸு கூட, அவன் கேக்கே பார்த்துட்டு இருக்கான். கிளாப் பண்ணு. நான் அவனுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸு. இவனுக்கு குடு. வெயிட் சொல்றா கல்லறா. அபி குடு. டேய், இந்த கை இந்த கை இந்த கை. போய் சாப்பிடு போ. அபி இங்க வா. ஆ. ஓகே, இந்த கேஸ் ஓகே. கேஸ் ஹாப்பி பர்த்டே. போங்க பாட்டி குடு. பாட்டி, ஏய் பாட்டி பாட்டி கொடுங்க. என்னடா குடு, நல்லா அழகா குடு. நீ வேற கிரீம் தான் இருக்கு வைடா. என்னடா ஸ்பைடர் மேனை பிச்சு எரிச்சிட்டீங்க. இந்த மாதிரி இருக்கு. இது வேணாம். சரி gift, சரி gift தாங்கடா அவனுக்கு. அப்பிள் குடு. ஏய் வித்யோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து gift தராங்க, சண்டை போட்டு தராங்க. ராம்பா சரியா gift. தேங்க் யூ சொல்றான். Thank you. Thank you. Thank you. டேய் அங்க பார்த்து சொல்றா. ஏய் மைக் பார்த்து சொல்ல, அங்க பார்த்து சொல்றேன். Thank you. Welcome. Thank you. கேக் கட் பண்ணியாச்சு, வித்யோட ஃப்ரெண்ட்ஸும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம gift பக்கத்துல இருக்க open கோயிலுக்கு வந்து பண்ணுவாங்களா? போக வேண்டியதான். போயிடலாம்ல. Gift open பண்ணலாம். சரி gift ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணு. டேய் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓபன் பண்ணு, கண்டினியூ பண்ணு. ஸ்டோரேஜ் இல்ல. ஓ யூனோ கார்ட்ஸா, யூனோ ஃபிளிப்ஸா. சூப்பரா. எங்க போய் வாங்குனீங்க இது? மெயின் ரோட்ல ஒரு கடை இருக்குல. அப்படியா? இது பாரு. நாம ரெண்டு பேரும் வாங்குனோம். டேய் மேலே போயிட்டு எல்லாத்துக்கும் சாக்லேட்ஸ் கொண்டு வந்துரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கு எல்லாம் பண்ணுனாதா. நான் இன்னொரு gift கொடுத்தேன் அந்த பென்சில். சூப்பர் யூனோ சூப்பர். பென்சிலும் கொடுத்துருக்கான். பிரணூஸ். ஐயோ டேய் விழுந்துச்சுடா. இது என்னடா இது? பென் பென்சில். பென் பென்சிலா இது? இதுவா பென் பென்சில்? எது? இதுவா பென் பென்சில் தான். இங்க காமி. ஒரு ரெண்டு பென் பென்சில். அது ஐஸ்கிரீம் வருது. ஏய் பாப்பி எங்க கிஃப்ட் காமிடா. இது அது இது. ஓகே, இன்னொன்று இருந்துச்சா? இன்னொரு கிஃப்ட் அவ்வளோதானா? ஆவுடா ரெண்டு தானா? யூனோ காட்சா. அப்பா கேம் ஏய் தேங்க்யூ சொல்லிடு. இது இன்னொரு வாட்டியும் கை கொடு அவங்களுக்கு. தேங்க்யூ. ஏய் கை குடுறா அடவரா. வெல்கம். அந்த அண்ணாக்கு. ஓகே, எல்லாத்துக்கும் போயிட்டு சாக்லேட்ஸ் கொடுத்துட்டு வந்துரு வித்யுத். ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்கு சாக்லேட்ஸ் கொடுத்துரு. அப்பா இது இந்த கையில எடுத்துக்கறோம்டா. Thank you சொல்லுங்க. Thank you. பத்தாது, ஆட்டோ செலவுக்கே போயிடும். தலைவரே பிரபு, ஏய் ஏ குடு, கேக் குடு. மகா பிரபு, பாரு விஜய் ஃபர்ஸ்ட். மகா பிரபு. இதா. டேய் சட்டையில பட்டுறாமடா. ஃப்ரெண்ட்ஸ் குடு. அத கொடி சேர்த்தப்பா. கால் கொடி தலை மட்டும் உனக்கு கொடுங்க. இத ரெடி போடு. ஓகே ஜேஎஃப்எம் வியூஸ், நம்ம கோயில போய் கண்டினியூ பண்ணலாம். இதே நான் ஓபன் பண்ணி. ஓகே ஜேஎஃப்எம் வியூஸ், நம்ம கோயிலுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். நாங்கள் ஃபேமிலியாக வந்து கேக் கட் பண்ணி இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த கோயில் என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில். குன்றத்துக்கு முன்னாடி இருக்க கோயில் ஆக்சுவலாக.
நிறைய வாட்டி குன்றத்தூர் போகும்போது இந்த கோயிலுக்கு வரணும்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஆனால் வர முடியலை. பட் இந்த வாட்டி இந்த கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இது ஒரு பெருமாள் கோயில். இப்போ தான் கும்பாபிஷேகம்லாம் இந்த கோயிலுக்கு முடிஞ்சிருக்கான். மணி இப்போ 8 கிட்ட ஆக போகுது. 8 மணிக்கு ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நல்ல வேலை 1 செகண்ட் 2 செகண்ட் முன்னாடி வந்தனால சாமி கும்பிட்டு அப்படியே நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம். சுண்டல் கொடுத்தாங்க பிரசாதமாக சாப்பிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இது பக்கத்துலேயே வந்து சிவன் கோயிலும் ஒன்று இருக்குது. இங்கே குன்றத்தூரும் இருக்குங்க. ஸோ அந்த கோயிலுக்கு எதுவும் போகிறோமா இல்லையான்னு தெரில. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சாமி கும்பிட்டாச்சு. கொஞ்சம் நேரம் மனசார நினச்சிட்டு வேண்டிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே கோயிலுக்குள்ளேயே உட்காந்துட்டு அப்புறமேட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ வித்யுத்தோட பர்த்டே vlog டே முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். நான் வீடியோ அப்லோட் பண்ண போது அதே மாதிரி வந்து நான் வந்து பிரியாணி நம்மளுக்கு பிடிச்ச பிரியாணி சீரியஸ் வந்து ஒன்று பண்ண போகிறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து என்ன பிரியாணி பிடிக்கும், எங்கே பிடிக்கும், ஏன் பிடிக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி சொல்லிவிட்டு கடையும் சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம போயிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அங்கே என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத நான் உங்களுக்காக சொல்கிறேங்க. பார்க்கலாமா? நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை JFM.